லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா புதுசாக ஆங்குலர் கிரியேட் பண்ணதில் உள்ள ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆங்குலர் பில்டிங் பிளாக்ஸில் பேசிக்கான சில விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆங்குலர் பில்டிங் பிளாக்ஸில் காம்போனன்ட், சர்வீஸ், டைரக்டிவ், பைப்ஸ், மாடியூல்ஸ், டேட்டா பைண்டிங், என்வாயன்மெண்ட், ரவுட்டிங், ஃபார்ம்ஸ், HTTP கிளைண்ட், இந்த லிஸ்ட்டில் உள்ள ஆங்குலர் பில்டிங் பிளாக்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே ஆங்குலருடைய பேசிக் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிய வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஆங்குலர் பில்டிங் பிளாக் என்னென்னா காம்போனன்ட் தான் ஆங்குலரில் முக்கியமான பில்டிங் பிளாக்ஸ். காம்போனன்ட்டில் 3 முக்கியமான திங்ஸ் இருக்குது. ஒன்று HTML, டைப்ஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் CSS. HTML பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் கொடுத்துருக்க ஒவ்வொரு இதுவும் யூசர் எண்டில் யூசரால் பார்க்க முடியறது தான் HTML நம்ம டிஃபைன் பண்ணுவோம். டைப்ஸ்கிரிப்ட் எதுக்குன்னா UI ரிலேட்டடான லாஜிக்கை ரைட் பண்ணுறதுக்காக. CSS எதுக்காகனா இந்த காம்போனண்ட்டை ஸ்டைல் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த காம்போனண்ட்டில் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னா இந்த காம்போனண்ட்டை நீங்கள் ரீயூசபிள் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு காம்போனண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த காம்போனண்ட்டை வேற ஒரு காம்போனண்ட்லேயோ இல்லை வேற ஒரு முக்கியமான திங்ஸ்லையோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காம்போனண்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொன்றும் இன்னொரு காம்போனண்ட்டில் இன்ட்ராக்ட் ஆகாது. இந்த காம்போனண்ட்டில் நீங்கள் பண்ணுற ஸ்டைல், அதுக்கப்புறம் UI ரிலேட்டடான லாஜிக் எல்லாமே இந்த பர்டிகுலர் காம்போனண்ட்டில் மட்டும் தான் இருக்கும். அதர்ஸ் காம்போனண்ட்டுக்கு இன்ட்ராக்ட் ஆகாது. நான் உங்கள்கிட்ட சொன்னேன் காம்போனண்ட்டில் 3 முக்கியமான திங்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா test.component.html இதில் நம்ம புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கோம். புதுசாக கிரியேட் பண்ணல பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஒர்க்ஸ் மாதிரி டிஃபால்ட்டாகவே அதுலேயே வந்துடும். அதே மாதிரி ஸ்டைல் நம்ம ஸ்டைல் பண்ணுறதுக்காக இந்த ஃபைல்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் காம்போனண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதோட சின்டெக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த காம்போனண்ட்டில் பார்த்தீங்கன்னா செலக்டார், தென் டெம்ப்ளேட் URL, தென் ஸ்டைல் URL. டெம்ப்ளேட் URLனா இந்த HTML, ஸ்டைல்னா இந்த டெம்ப்ளேட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுற ஸ்டைல்லாம் இந்த இதில் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. டேரெக்டாகவும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டெம்ப்ளேட்டுன்னு சொல்லி நீங்கள் டிஃபைன் பண்ணி HTML கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். CSSும் அதே மாதிரி நீங்கள் இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வேறு ஃபைலில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிக்கலாம். தென் ரெண்டாவது சர்வீஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு டைப்பான கிளாஸ் தான். பட் இந்த கிளாஸில் நீங்கள் என்ன டிஃபைன் பண்ணுவீங்கன்னா காம்போனண்ட்டில் நீங்கள் UI ரிலேட்டடான லாஜிக்கை நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. பிஸ்னஸ் ரிலேட்டடான லாஜிக்கை இந்த சர்வீஸில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி ஒரு காம்போனண்ட்டுக்கும் இன்னொரு காம்போனண்ட்டுக்கும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் இல்லைன்னா ஒரு சில லாஜிக்கை 2 காம்போனண்ட் இல்லைன்னா மோர் தென் 1 காம்போனண்ட்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சர்வீஸ் மூலமாக நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சர்வீஸ் ஆங்குலர் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சர்வீஸை நீங்கள் ரன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும், அதே மாதிரி எனக்கு இந்த காம்போனண்ட்டில் மட்டும் தான் ஸ்பெசிஃபிக்காக ஒர்க் ஆகணும் அந்த மாதிரி நினச்சிங்கனாலும் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஆங்குலர் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் சர்வீஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த சர்வீஸ் சிங்கிள்டன் மாதிரி ஆக்ட் ஆகும். ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் ஒரு ஆப்புக்கு ஃபுல்லாமே அப்ளை ஆகும். அதே மாதிரி இந்த சர்வீசஸ் நீங்கள் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் மூலமாக ஒவ்வொரு காம்போனண்ட்டுக்கும் நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். சர்வீஸோடைய சின்டெக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் இன்ஜெக்டபிள் ப்ரொவைடட் இன். இப்போ நீங்கள் இதில் ரூட்னு போட்டதுனால இது அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த சர்வீஸும் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஒரு ஆங்குலர் அப்ளிகேஷனுக்கு ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் ஃபுல் டைமும் ரன் ஆகும். அதுக்கப்புறம் டைரக்டிவ். HTML ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா டாம் சொல்லுவோம். அதாவது டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஸோ அந்த டாமை நம்ம மேனிப்புலேட் பண்ணணும் அந்த மாதிரி நினச்சோம்னா இந்த டைரக்டிவ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைரக்டிவ் மூலமாக டாமை நம்ம எப்படிலாம் மாடிஃபை பண்ணிக்கலாம்னா அதோட அப்பியரன்ஸை மாற்றிக்கலாம். அதே மாதிரி அதோட ஸ்ட்ரக்சரை மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமாகவும் நம்ம இதில் பிஹேவியரையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பேசிக்காக டைரக்டிவ் 3 டைப்பாக தான் இருக்கும். ஒன்று காம்போனன்ட் டைரக்டிவ், இன்னொன்று ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ், ஆட்ரிபியூட் டைரக்டிவ். இதை பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காக லேர்ன் பண்ணும்போது நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். பேசிக்காக இதுதான். அதே மாதிரி அதோட சின்டெக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். செலக்டார் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம என்ன மாதிரி டைரக்டிவ் நேம் சூஸ் பண்ணுறோமோ அந்த நேமை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டைரக்டிவில் நம்ம எப்படிலாம் ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த கிரியேட் பண்ண டைரக்டிவை நம்ம எப்படி காம்போனண்ட்டில் HTML டெம்ப்ளேட்டில் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இனி வர வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். அப்புறம் இந்த டைரக்டிவ்க்குன்னு
ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு டெம்ப்ளேட்டும் கிடையாது. அதே மாதிரி இது ஒன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க, இதை வந்து நீங்கள் எப்போனாலும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு காம்பனண்ட்டுக்கும் எந்த ஒரு இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பைப். ஆங்குலரில் பைப்னா என்னென்னா டேட்டாவை வந்து ஒரு ஃபார்மேட்லேருந்து இன்னொரு ஃபார்மேட்டுக்கு நான் சேஞ்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து லோயர் கேஸில் நீங்கள் டெக்ஸ்ட்டை வச்சுருக்கீங்க, எனக்கு வந்து அது அப்பர் கேஸ்க்கு நீங்கள் மாற்றணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா இந்த பைப் யூஸ் ஆகும். பைப்பில் வந்து ஒரு 2 டைப் இருக்குது. ஒன்று பியூர் பைப், இன்னொன்று இம்பியூர் பைப். இந்த பைப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீயூசபிள் தான். ஸோ நீங்கள் ஒன்ஸ் இதை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எங்கேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பைப்புக்கான சின்டெக்ஸ் இது தான். பைப்புன்னு சொல்லி நம்ம டெக்கரேட்டிவ் போட்டுப்போம். அதே மாதிரி நேம் நம்ம டிஃபைன் பண்ணிப்போம். இதுதான் வந்து பேசிக்கான சின்டெக்ஸ். அப்கமிங் வீடியோவில் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதே மாதிரி ஒன்ஸ் இந்த பைப்பை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஆங்குலர் ப்ராஜெக்டில் நீங்கள் எங்கேனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மாடியூல்ஸ் வந்து பேசிக்காக என்னென்னா ஒரு கண்டெய்னர் மாதிரி ஆக்ட் ஆகும். நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த அந்த காம்போனன்ட், சர்வீஸ், டைரக்டிவ், பைப் இந்த மாதிரி இல்லாமல் அதர்ஸ் மாடியூல்ஸ், அதுக்கப்புறம் என்னென்னலாம் வந்து நீங்கள் குரூப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஒரு மாடியூலாக வந்து நீங்கள் மாற்றணும், அது ஒரு செக்ஷனாக நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாடியூல் யூஸ் ஆகும். ஸோ மாடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டைப் இருக்குது. ஒன்று ரூட் மாடியூல், ஃபீச்சர்ஸ் மாடியூல், சேட் மாடியூல். ரூட் மாடியூல் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மாடியூல். ஸோ இந்த மாடியூல் வந்து நம்ம பேசிக்காக ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் கிரியேட் பண்ண உடனே ஆப் மாடியூல் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஃபீச்சர்ஸ் மாடியூல்னா இப்போ நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஒரு பர்டிகுலர் செக்ஷன், அதாவது நீங்கள் யூசர் அத்தென்டிகேஷன், அதே மாதிரி ஒரு ஷாப்பிங் ரிலேட்டடான நீங்கள் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்கன்னா ஆர்டருக்கு ஒரு தனி, பேமெண்ட்டுக்கு தனி, இந்த மாதிரி தனித்தனி செக்ஷனாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு மாடியூல் வைஸாக நீங்கள் குரூப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்போ ஆர்டர் வந்து ஒரு மாடியூல், பேமெண்ட் ஒரு மாடியூல், அதே மாதிரி கார்ட் ஒரு மாடியூல், அதுக்கப்புறம் ப்ராடக்ட் பற்றி டீடைல்ஸான ஒரு மாடியூல், இதெல்லாம் தனித்தனியாக நீங்கள் வந்து மாடியூல் வைஸாக நீங்கள் பிரிச்சுப்பீங்க. அதுக்கு வந்து இந்த மாடியூல் வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் சேட் மாடியூல் எதுக்குன்னா ஒரு மாடியூலை வந்து நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க, எனக்கு வந்து ரிப்பீட்டடாக யூஸ் ஆகும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் மாடியூலுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டர், ஃபூட்டர், அதுக்கப்புறம் ஒரு டெம்ப்ளேட், இந்த மாதிரியான ஃபங்க்ஷனை வந்து எனக்கு ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா இது ஒரு மாடியூலில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் எங்கேனாலும் இம்போர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாடியூல்னா நம்ம அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெல் ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸோ அதர் டெவலப்பர்ஸ்க்கும் இதை ரீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கும் பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஒரு மாடியூலுடைய சின்டெக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். என்ஜி மாடியூல் தான் அதோட டெக்கரேட்டிவ். அதே மாதிரி டிக்ளரேஷன், இம்போர்ட், அதுக்கப்புறம் கிளாஸ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தான் வந்து இதான் வந்து சின்டெக்ஸ். ஸோ மாடியூலில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம அப்கமிங் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் டேட்டா பைண்டிங்னா என்னென்னா நீங்கள் வந்து காம்போனன்ட்ல டிஎஸ் இருக்கும், அதாவது டைப் ஸ்கிரிப்ட் இருக்கும், அதே மாதிரி டெம்ப்ளேட்டும் இருக்கும். இப்போ அந்த ரெண்டுத்துக்குமே வந்து எனக்கு டேட்டாவை வந்து ஷேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு HTML வந்து டேட்டா வந்து ஷோ பண்ணணும். காம்பனண்ட்ல என்னதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைப் ஸ்கிரிப்டும் டெம்ப்ளேட்டும் ஒன்றா இருந்தாலும் உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா யூசர் எண்டில் வந்து பார்ப்பாங்க. இப்போ யூசர் எண்டில் வந்து இந்த பட்டன் கிளிக், அதுக்கப்புறம் அவங்க டைப் பண்ணுறது, அந்த டைப் பண்ணுறதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு அவுட்புட்டை காமிக்கிறது, அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2-வே ப்ராசஸ் மாதிரி இருக்கும். அதாவது யூசர்கிட்ட காமிக்கிறதுக்கும் அதை ப்ராசஸ் பண்ணி மறுபடியும் யூசர்கிட்ட காமிக்கிறதுக்கும் ஒரு 2-வே கம்யூனிகேஷன் மாதிரி இருக்கும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HTML வந்து நீங்கள் டேட்டா பைண்ட் பண்ணுவீங்க, டைப் ஸ்கிரிப்டில் வந்து அந்த டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ணுவீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் ஸ்கிரிப்ட்டுக்கும் டெம்ப்ளேட்டுக்கும் இடையில வந்து ஒரு கம்யூனிகேஷன் வந்து கண்டிப்பாக நடக்கும். இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டேட்டா பைண்டிங் ஒரு ஆப்ஷன் ஆங்குலரில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அதில் 4 டைப்பான டேட்டா பைண்டிங் இருக்குது. ஒன்று இன்டர்போலேஷன், இது வந்து டைப் ஸ்கிரிப்டில் இருந்து HTML-க்கும். ப்ராப்பர்ட்டி பைண்டிங், இதுவும் உங்களுக்கு வந்து டைப் ஸ்கிரிப்ட்லேருந்து HTML-க்கு போகும். அது டேரெக்டாக HTML இல்லாமல் HTML உடைய ஆட்ரிபியூட்டுக்கு போகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவென்ட் பைண்டிங் வந்து உங்களுக்கு HTML-லேருந்து டைப் ஸ்கிரிப்ட்டுக்கு போகும். அதுக்கப்புறம் 2-வே பைண்டிங் இருக்குது. இது பை டைரக்ஷனல் வே. ஸோ டைப் ஸ்கிரிப்டில் நீங்கள் ஒன்று மாடிஃபை பண்ணிங்கன்னா HTML-க்கு போயிடும், HTML-க்கு மாடிஃபை பண்ணிங்கன்னா டைப் ஸ்கிரிப்ட்டுக்கு போயிடும். இந்த டேட்டா பைண்டிங்கில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும், எந்த விதமான இன்டர்வென்ஷனும் தேவை கிடையாது, அதாவது மேனுவல் அப்டேட் தேவை கிடையாது. அதுக்கப்புறம் jQuery அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது இது வந்து அந்த அளவுக்கு லாட் ஆஃப் கோடிங் தேவை கிடையாது. ஸோ கோடிங் வந்து இதில் கம்மியாகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த டேட்டா பைண்டிங்னால நம்மளோட UI வந்து ஒரு இன்ட்ராக்டிவாக இருக்கும். இதனால தான் யூசர் வந்து இன்ட்ராக்டிவ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ரெஸ்பான்சிவாகவும் இருக்கும். அப்புறம் என்வாயன்மெண்ட் எதுக்குன்னா சில கான்ஃபிகரேஷனை நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். அந்த கான்ஃபிகரேஷன் வந்து ஒவ்வொரு என்வாயன்மெண்ட்டுக்கும் வித்தியாசமாக வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து API வந்து நீங்கள் வந்து ஆங்குலருக்காக நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க, ஆனால் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு API,
ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஏபிஐ, ஸ்டேஜிங் ஒரு ஏபிஐ, இந்த மாதிரி நீங்கள் டெவலப் பண்ணியிருக்கீங்க. ஸோ ப்ரொடக்ஷனுக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் ஸ்டேஜிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித்தியாசமான ஏபிஐ URL இருக்கும். நீங்கள் அடிக்கடி நீங்கள் ஏபிஐ URL நீங்கள் மாற்றிட்டு இருக்க முடியாது. அதனால தான் என்வாயன்மெண்ட் சொல்லி ஒரு ஃபைல்ஸ் ஆங்குலரில் டிஃபால்ட்டாக கிரியேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நியூ ஆங்குலர் வெர்ஷனில் என்வாயன்மெண்ட் வந்து டிஃபால்ட்டாக கிரியேட் ஆகாது. ஓல்டு வெர்ஷனில் வந்து டிஃபால்ட்டாக கிரியேட் ஆகும். உங்களுக்கு வந்து என்வாயன்மெண்ட் வந்து கிரியேட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேனுவலாக கிரியேட் பண்ணுற மாதிரி வரும். அதை நம்ம அப்கமிங் வீடியோவில் நம்ம இதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். என்வாயன்மெண்ட் ஃபைலில் இப்படி தான் டிஃபால்ட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ட்ரூ, அப்புறம் ப்ரொடக்ஷன் ஃபால்ஸ். இப்போ environment.ts வந்து ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு, environment.prod.ts வந்து ப்ரொடக்ஷனுக்காக. நீங்கள் அடிஷனலாக வந்து நீங்கள் ஏபிஐ URL இல்லைனா ஃபர்தராக நீங்கள் வேறு எதுவும் ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஆட் பண்ணணும், அதை வந்து நீங்கள் அப்ளிகேஷனில் எங்கனாலும் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை டிஃபைன் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அப்புறம் ரவுட்டிங் வந்து நம்ம ஒரு காம்பனண்ட்லேருந்து நம்ம இன்னொரு காம்பனண்ட், அதாவது ஒவ்வொரு காம்பனண்ட்டும் ஒரு பேஜ் மாதிரி ஆக்ட் ஆகும். ஒரு பேஜ்லேருந்து நம்ம இன்னொரு பேஜுக்கு வந்து ஸ்விட்ச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ ட்ரெடிஷ்னல் HTML பேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து URL சேஞ்சஸ் ஆகும், பேஜ் வந்து லோட் ஆகும். ஆனால் வந்து எனக்கு பேஜ் லோட் ஆகாமல் ஒரு காம்பனண்ட்லேருந்து இன்னொரு காம்பனண்ட்டுக்கு ஸ்விட்ச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த ரவுட்டிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ரவுட்டர் அவுட்லெட்னு சொல்லி ஒரு பிளேஸ் ஹோல்டர் இருக்குது. இது மூலமாக என்னன்னா பேஜ் வந்து நேவிகேட் ஆகும்போது அந்த காம்பனண்டோடைய டெம்ப்ளேட் வந்து எந்த இடத்துல எனக்கு ரெண்டர் ஆகணுங்கிறத வந்து டிஃபைன் பண்ணுறதுக்காக இந்த ரவுட்டர் அவுட்லெட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரவுட்டிங் மூலமாக தான் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் பிஹேவியரை நம்ம இந்த ஆங்குலரில் பார்க்க முடியுது. அப்புறம் ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா வெப் பேஜஸ்லையும் எல்லா விதமான அப்ளிகேஷன்லையும் கண்டிப்பாக இருக்கும். ஆங்குலரில் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான அப்ரோச்சில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று டெம்ப்ளேட் ட்ரைவன் ஃபார்ம்ஸ், இன்னொன்று ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ். டெம்ப்ளேட் ட்ரைவன் ஃபார்ம்ஸ் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் HTML வச்சு மட்டுமே நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் NG மாடல் வந்து இதில் ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக அந்த NG மாடல் வந்து 2-way பைண்டிங் மாதிரி ஆக்சஸ் ஆகும். ஸோ அதனால் நம்ம வேரியபிள் மட்டும் பாஸ் பண்ணி நம்ம டைப் ஸ்கிரிப்டில் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இது வந்து ரொம்ப சிம்பிளான வே. ரியாக்டிவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்மை வந்து குரூப் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட், பாஸ்வேர்டு, செக் பாக்ஸ், ரேடியோ, டெக்ஸ்ட் ஏரியா, பட்டன், இப்படி ஒவ்வொரு இன்புட்டையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபார்ம் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு ஃபார்ம் கண்ட்ரோலுக்கு நம்ம ரூல்ஸ், அதுக்கப்புறம் சில கண்டிஷனை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது மூலமாக நம்ம வந்து டெம்ப்ளேட் ட்ரைவனை விட இந்த ரியாக்டிவ் ஃபார்ம்ஸில் நம்ம எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரியாக்டிவ் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலிடேஷன், அதாவது எனக்கு வந்து சில ஃபீல்டு வந்து மேண்டரியாக இருக்கணும், இமெயில், அதுக்கப்புறம் சில கஸ்டம் ரூல்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான என்னன்னா ஃபார்ம் சப்மிட்டிங்கை வந்து நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HTTP கிளைண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷனில் நடக்கிற ஒவ்வொரு API காலும் இது மூலமாக தான் வெளியே போகும். அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் உள்ள வரும். இதில் HTTP ரெக்வஸ்ட் பேசிக்காக ஹெட், போஸ்ட், புட், டெலிட் இந்த மாதிரியான மெத்தட், இந்த மாதிரியான HTTP மெத்தட் ரெக்வஸ்ட்டை நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இதில் வந்து பில்டினாவே JSON பாசிங் நடக்கும். இங்கே அடிஷ்னலாக JSON பாசிங் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி எரர் ஹேண்ட்லிங்கும் வந்து இதில் ஈஸியாக பண்ணிக்கலாம். HTTP கிளைண்டில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது, அதாவது API ரெக்வஸ்ட் மேக் பண்ணுறது, அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது, அந்த மாதிரி இதை நம்ம அப்கமிங் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பேசிக்காக இவ்வளோ திங்ஸ் தான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. இவ்வளோ திங்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நீங்கள் ஆங்குலரில் ஓரளவுக்கு நீங்கள் சஃபிஷியன்ட் நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ நான் சொன்ன இந்த ஒவ்வொன்றுத்துலையும் நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம டேரெக்டாக கோடிங் லெவலில் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த லாஸ்ட் 3 வீடியோஸில் நம்ம தியரியாக பார்த்துட்டோம். வர அப்கமிங் வீடியோஸில் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி ஒர்க் பண்ணி பார்க்கலாம் நம்ம பார்த்துக்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஆங்குலர் Node.js இன்ஸ்டால் பண்ணலன்னா இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டேரெக்டாக நம்ம ஆங்குலர் அப்ளிகேஷனுக்குள்ளே எப்படி ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி நம்ம டைப் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். பாய்.